கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ரூத் சரித்திரத்தை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம நியாயாதிபதிகளை பற்றி பார்த்தோம். அடுத்த புத்தகமான ரூத்தின் சரித்திரத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லோரும் நோட்டு புத்தகத்தை, பைபிள் வேதாகமத்தை, பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரூத் என்கிற புத்தகம் 4 அதிகாரங்களே உடையது. மிகவும் எளிமையான 4 அதிகாரங்களே உடைய ஒரு அருமையான ஒரு கதை. பிரியமானவர்களே, இந்த ரூத் சரித்திரம் எப்பொழுது நிகழ்ந்த நிகழ்ச்சி என்றால், பிரியமானவர்களே, இது நியாயாதிபதிகளின் காலத்தில் தான் நடந்தது. எப்படி என்றால், அவிசுவாசம், போர், ஒழுக்கக்கேடு, பின்மாற்றம், அக்கிரமம், அராஜகம் நிறைந்த அந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் தான் தேவ கட்டளைகளை வைராக்கியமாய் பின்பற்றிய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உதாரணத்திற்கு இங்கே ரூத் என்கிற சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரூத் என்பவள் யார் என்றால் இவள் ஒரு மோவாபிய பெண். தனது சொந்த உறவுகளையும் சொந்த நாட்டையும் சொந்த கடவுளையும் விட்டுவிட்டு இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேல் தேவனையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு கூட அன்போடு கூட வந்த ஒரு பெண் தான் ரூத் ஆகும். பிரியமானவர்களே, போவாஸ் என்கிற உத்தம கணவரும் ஓபேத் என்கிற ஒரு அழகிய குமாரனும் கர்த்தர் ரூத்திற்கு பரிசாக கொடுத்தார். ஏனென்றால் அவளுடைய அன்பு, பணிவு, அவளுடைய அடக்கம் போன்ற அருமையான குணங்களுக்காக கர்த்தர் அது பரிசாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது அரசரினுடைய தந்தையாகிய ஈசாய், அவருடைய தந்தை தான் ஓபேத், அதாவது ரூத்தோடைய மகன் தான் இந்த ஓபேத். பிரியமானவர்கள், இந்த ஓபேத் ரூத்தினுடைய மகன் என்று சொல்லி பார்த்தோம். போவாஸ் ரூத்திற்கு பிறந்தவன் இந்த ஓபேத். எனவே ரூத் தாவீதுக்கு யார் ஆகிறார்? கொள்ளுப்பாட்டி ஆகிறார். அது மட்டுமில்லை, இந்த மோவாபிய பெண் கர்த்தரை நாடி வந்ததற்கு காரணமாக அவள் கூட பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலே அவளும் அந்த பட்டியலிலே அவளும் வருகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள இந்த ரூத்தோடைய வரலாற்றை நாம் இன்று பார்க்க போகிறோம். ரூத் என்பது என்னவென்றால் ரியூத் என்கிற எபிரேய சொல்லின் திரிந்த வடிவம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இதனுடைய பொருள் என்னவென்றால் நட்புறவு, ஐக்கியம் என்று பொருள்படும். ஹல்லேலூயா. இந்நூலினுடைய ஆசிரியர் யார் என்ற குறிப்புகள் எதுவும் புத்தகத்திலே காணப்படாவிட்டாலும் யூத பாரம்பரியத்தின்படி சாமுவேல் தீர்க்கதரிசி இதனுடைய ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த ரூத் நடந்த இடங்கள், அதனுடைய பின்னணி, கதை நடந்த பின்னணிகள் பார்த்தீர்கள் என்றால் வேறுபட்ட பின்னணியிலே காணப்படுகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா மோவாப் நாடு. இது 1ஆம் அதிகாரத்தில் 1 to 18 வரைக்கும் 10 வருடங்கள் உள்ள 10 வருட காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை காணலாம். ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் 10 வருட நிகழ்வுகளை காணலாம். இது மோவாப் நாடில் நடந்தது. முதல்வது மோவாப் நாடு. இரண்டாவது பெத்லஹேமின் ஒரு வயல் பகுதி. இதில் பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இது 1 மாதம் நடந்த காரியங்களை காட்டுகிறது. அப்புறம் 3வது பகுதி என்னவென்றால் பெத்லஹேமின் ஒரு போரடிக்கும் களம். இதுல 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. இது ஒரு நாளில் நிகழ்ந்த நிகழ்வு. 4வதாக பார்த்தீர்கள் என்றால் பெத்லஹேமின் நகரம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 22 வசனம் வரைக்கும் இது 1 வருட காலத்தினுடைய கதைகளை காணலாம். இப்படியாக மோவாப் நாடு, பெத்லஹேமினுடைய ஒரு வயற்பகுதி, பெத்லஹேமிலே ஒரு போரடிக்கும் களம், இன்னொன்று பெத்லஹேமின் நகரம். நம்முடைய 4 இடங்களிலே இது காணப்படுகிறது. இந்த வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதனுடைய காலகட்டம் அளவு என்னென்றால் கிமு 1370 முதல் 1050 வரை, அதாவது நியாயாதிபதிகளின் காலத்தில் தான் இந்த கதைகள் நடந்தேறியிருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நடந்த வரலாற்று செய்திகளை படம் பிடிப்பதற்கு மட்டுமல்ல, இங்கு ஒரு அழகான விசித்திரமான ஒரு சம்பவத்தையும் படம் பிடிப்பதற்காகவே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. இந்த ரூத் புத்தகத்தில் கிறிஸ்து காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதில் மீட்கும் உறவினர் என்கிற பொருள் தரும் கோயேல்
என்கிற எபிரேய சொல்லாட்சி கிறிஸ்துவின் மீட்பு செயலை சுட்டி காட்டும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதிலே கிறிஸ்து வெளிப்படுகிறார். இதில் போவாஸ் மீட்கும் உறவினராக இங்கே யார் இருக்கிறார்? போவாஸ் இருக்கிறார். அதாவது சுதந்திரவாளி என்று இதில் அடிக்கடி 13 இடங்களில் வந்திருக்கும். அப்படி என்றால் கோயல் என்கிற எபிரேய சொல்லை பொருள்படும். இந்த சொல்லின்படி என்னவென்றால் இந்த உறவினருக்கு காணப்பட வேண்டிய தகுதிகள் என்னவென்று சொல்லி பார்த்தால், அதாவது இந்த சுதந்திரவாளி என்று சொல்லக்கூடிய போவாஸ் அவருக்கு காணப்பட வேண்டிய தகுதிகள் அப்படியே கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதை பார்க்கலாம். என்னென்ன பார்க்கலாமா? ஒன்று, இந்த உறவினர் மீட்கப்பட வேண்டியவர்களோடு இரத்த உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அதாவது உறவின் முறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, மீட்பு விலை கொடுக்கும் தகுதி அவருக்கு இருக்க வேண்டும். 3வது, மீட்க வேண்டும் என்ற மனம் உடையவராக இருக்க வேண்டும். 4வது, மீட்பர் தன்னை பொறுத்தவரை சுதந்திரம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதிலே பாவத்தின் சாபத்திற்கு நீங்களாகி அவர் ஒரு சுதந்திர வாழியாக இருந்தார். ஹல்லேலூயா. இங்கே போவாஸ் ஒரு சுதந்திர வாழியாக இருக்கிறார். அவர் இரத்த சம்பந்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் பின்னாடி நம்ம அதை விரிவாக நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. இதிலே முக்கிய வசனம் என்னவென்றால் ரூத் 1:16 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாள் ரூத் சொல்லுகிறார். இது ஒரு அருமையான வசனம் பிரியமானவர்களே. இதுல ஒரு முக்கிய வசனமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க பிரியமானவர்களே, இந்த 4 அதிகாரங்களை கொண்ட இந்த ரூத் சரித்திரத்தை நாம் என்ன செய்யலாம் என்றால் ஒரு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 2 பெரும் பிரிவுகள் என்னென்ன? ரூத்தும் நகோமியும். ரூத்தும் நகோமியும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3வது அதிகாரம் வரைக்கும் ரூத்தும் நகோமியும் பற்றி பார்க்கலாம். அடுத்து ரூத்தும் போவாசும். இது 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 4வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. அப்ப ரூத் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ரூத் சரித்திரத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ரூத்தும் நவோமியும், ரூத்தும் போவாசும். சரிங்க பிரியமானவர்களே, இந்த பெரிய பகுதி ரூத்தும் நவோமியும் உள்ள பகுதியை நாம் திரும்பவுமாக 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று நகோமியோடு சேர்ந்து வாழ ரூத்தின் தீர்மானம். ரூத்தின் தீர்மானம் தான் இங்க முக்கியம். இந்த ரூத்தும் நகோமியில அவருடைய தீர்மானம். என்ன தீர்மானம்? முதலாவது நகோமியோடு சேர்ந்து வாழ தீர்மானம். இது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வரைக்கும் காணப்படும். அடுத்து நகோமியை பராமரிக்க ரூத்தினுடைய தீர்மானம். ஏன்னா முதல்ல அவங்களோட கூட சேர்ந்து வாழ தீர்மானிக்கிறாங்க. 2வதாக நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை பராமரிக்க தீர்மானிக்கிறாள். இதை 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அடுத்த 2வது பெரும்பிரிவு என்ன சொன்னேன்? ரூத்தும் போவாசும். இந்த ரூத்தும் போவாசும் பகுதியும் இதே போல 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, போவாஸ் ரூத்தை பராமரிக்கிறார். இது 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் இருக்கும். அடுத்து புது தலைமுறை பிறப்பு. இந்த புது தலைமுறை பிறப்பு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. நாம் இந்த வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வேதத்தின் வழியாக சில காரியங்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இந்த பெண் மோவாபிய பெண் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? மோவாபிய பெண் கர்த்தருடைய சந்ததியுடைய அட்டவணையிலே யார் வருகிறார்? இந்த மோவாபிய பெண்ணும் வருகிறார் பிரியமானவர்களே. மோவாபியர் என்றால் முதலாவது அவர்களை பற்றி பார்த்தால் உபாகமம் 23:3-5 வரைக்கும் வாசிக்கிறேன். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பெத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பீலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணி. பிரியமானவரே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவர், ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். இதில் பார்க்கிற பொழுது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொன்னார். அதுக்கு என்னென்ன காரணம் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது உங்களை கவனிக்க, உங்களை உபசரிக்க அவர்கள் அப்பம் தண்ணீரும் கொடுத்து உங்களை வரவேற்கவில்லை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மோவாப மன்னன் என்ன செய்தான் என்றால் பீலேயாமை கூப்பிட்டு, பீலேயம் என்ற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போய் இஸ்ரவேல் மக்களை சபி, அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் எந்த நாட்டையும் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் நம்முடைய நாட்டையும் பிடித்து விடுவார்கள், எனவே என்ன செய்ய அவர்களை சபி சபி என்று சொல்லுவார். அப்படி சபிக்க சொல்லுவார்.
ஆனாலும் அவர் சபிக்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அது ஆசீர்வாதமாக மாற்றினார். அதைத்தான் இந்த ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவரே, இந்த காரியங்களிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மோவாபிய பெண் ஒரு சபிக்கப்பட்டவளாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த சாபத்தை மாற்றினார். எப்பொழுது அவளுடைய தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்து மக்கள் மீதும் இஸ்ரவேல் தேசத்து இறைவனாகிய தேவன் மீதும் அவள் அன்பு கூர்ந்து வந்ததினாலே, அப்படிப்பட்டவளாக அவள் வந்தது நிமித்தமாக அவளுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன் இந்த மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றால், இதை நீங்க ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நீங்க 30 முதல் 38 வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 14வது வசனம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30 முதல் 38 வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நோட்டு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். ரூத் 4 அதிகாரங்களே உடையது என்று சொன்னேன். அதிலே முதல் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த ரூத்தின் சரித்திரம் எப்பொழுது நடந்தது என்று சொல்லி நாம் அதை பார்க்கலாமா? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த சரித்திரம் ரூத்தின் சரித்திரம் எப்பொழுது நடந்தது என்றால் நியாயாதிபதிகளின் காலத்திலே நடந்தது என்பதற்கு அத்தாட்சியாக 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். நம்ம 2-3 வசனங்களிலே நாம் அருமையா பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய பெயர் என்னவென்றால் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் மக்லோன், மற்றொருவன் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகி எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இவர் மோவாப் தேசத்துக்கு போயிருக்காங்க. எங்க இருந்து? பெத்லகேம்ல இருந்து. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவர் எங்க போயிட்டாரு? மோவாப் என்கிற ஒரு அந்நிய தேசத்துக்கு போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பஞ்சம் இல்ல, பஞ்சத்திலே இவர்கள் வாடினாலும் எப்படியாவது இங்கே அவர்கள் இருந்து ஆண்டவரை நம்பி இருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார் இல்லையா? பிரியமானவர்களே, ஏன் பஞ்சம் வந்தது? பிரியமானவர்களே, ஏன் பஞ்சம் வந்தது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் ரூத் சரித்திரம் எப்ப நடந்தது? நியாயாதிபதிகளின் காலங்கள். நியாயாதிபதியின் காலங்களில் மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக நடந்ததுனாலே என்ன ஆகிவிட்டது? பஞ்சம் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உபாகமம் 28வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இப்படி நான் சொன்ன இந்த கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கிற பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். அதே போல அதை கை கொள்ளாவிட்டால் எப்படிலாம் நடக்கும் என்று 14வது வசனத்திற்கு அப்புறமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே அவர்களுக்கு பஞ்சம் அங்கே வந்தது. சரிங்களா? பிரியமானவர்களே, இப்பொழுது அங்கே போய் அங்கே இருந்து விட்டார் என்று சொல்லி பார்த்தோம். மோவாப் தேசத்தில் அவர்கள் இருந்த பொழுது அவர்கள் குடும்பத்துக்கு என்ன நேர்ந்தது? முதலாவது பாருங்க, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குரிய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த பெத்லகேமில் இருந்து எலிமெலேக்கு, நகோமி, அவங்க 2 பேரு 2 குமாரர்களோடு அவங்க அங்கே போனாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது? நகோமியுடைய கணவர் இறந்து விட்டார். நகோமியுடைய கணவர் இறந்து விட்டார். அது மட்டுமல்ல, அதற்கப்புறமா 2 மகன்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. மோவாப் பெண்களே திருமணம் நடைபெற்றது. ஒருத்தி பேர் ஒர்பாள், 100 பேர் ரூத் என்று சொல்லி பார்த்தோம். இவர்கள் என்ன செய்தால் 10 வருஷம் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது பாருங்க, கொஞ்சம் 5வது வசனத்திலே பார்ப்போம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரன் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவர் சரி 2 மருமகள் கூட்டிக்கிட்டு சரி திருப்பியுமாக பெத்லகேம்ல ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே, அங்கே பஞ்சமெல்லாம் போய்விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே, வாங்க நம்முடைய இடம் இருக்கிறது, வயல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வாங்க நாம் செல்லலாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்கள் இங்கே வந்தார்கள். அப்படி வருகிறதுக்கு முன்பாக, அந்த பெத்லகேம் திரும்பி வருகிறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்றால்,
இந்த 2 மருமகளிலும் சொல்கிறார், நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய் உங்கள் தேவர்களை பின்பற்றி நீங்கள் அங்கேயே யாராவது திருமணம் முடித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னாள். ஆனால் இருவரும் இல்லை உங்கள் கூடயே தான் வருவோம் என்று சொன்னார்கள். இப்போ திரும்பமா சொன்னாங்க, இனிமேல் என்ன உங்களுக்காக நான் குழந்தையா பெற்று கொடுக்க முடியும், நான் இப்போ குழந்தை பெற்றா கூட அது வளர்ந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் எப்போ வயசாயிருவீங்க, ஸோ என்னால் உங்களுக்கு கணவன்மார்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாது, எனவே நீங்கள் உங்கள் நாட்டிலே போய் நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார். கோமி சொல்கிறாங்க, உன்னோட சகோதரி திரும்பவுமாக மோவாப் தேசத்துக்கு சென்று விட்டால் நீயும் சென்று விடு என்று சொல்லி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ரூத் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றான். பிரியமானவர்களே, ரூத்தோட குணத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நல்ல குணம். என்னை கணவர் இருந்த பொழுது மாமியாரோட இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து கணவர் இறந்து விட்டார், 2 பேரும் அந்த நகோமிக்கும் கணவர் இல்லை, ரூத்துக்கும் கணவர் இல்லை, ஒர்பாலுக்கும் கணவர் இல்லை, எல்லா ஆண்களும் இறந்து விட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இந்த ரூத் ஒர்பால் போன மாதிரியே அவளும் சென்று விடாமல், பாவம் இந்த மாமியார் எப்படி இருப்பார், எப்படி அவருக்கு நிம்மதியோடு இருப்பார், எவ்வளோ கவலோடு இருப்பாங்க, அதனால் நம்ம அவங்களோட கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி மருமகள் என்ன செய்கிறாள் என்றால் நகோமி கூடையே வருகிறாள். இந்த நகோமி கூடையே அவள் வருகிற பொழுது அவளுடைய அன்பு, அவளுடைய எப்படி சொல்றது, அவளுடைய சுயநலம் தன்னலம் அற்றவளாக அவள் அங்கே வருகிறாள். 20-21 வாசித்தாள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கேன், நீங்கள் என்னை நகோமி என்பானேன் அப்படின்னு அவள் சொல்றா. உண்மையில பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் தான் கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றார்கள் அல்லவா. ஆனால் அதனால் ஏற்பட்ட எல்லா விளைவுகளும் அவர்கள் தான் செய்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, நகோமி வந்து என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் ஆண்டர் மேல போடுறாங்க, கர்த்தர் என்னை இப்படி ஆக்கிட்டார் அப்படி ஆக்கிட்டார், கர்த்தர்கிட்ட வந்தா கர்த்தர் எப்பயுமே நம்மளை ஆசீர்வதிக்க வல்ல மேலவராக இருக்கார், இப்பொழுது அவள் வந்திருக்கிறார் இல்லையா. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், பிரியமானவர்களே இந்த கதை வந்து நீங்க இப்போ வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சிடும், சுருக்கமா சொல்றேன். இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் என்கிறவள் என்ன செய்தாள்ன்றால் நகோமியை பார்த்து, நான் போய் என்ன சொல்றாங்கன்னா, ஏழை எளியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அறுப்பு காலத்திலே அறுக்கிற பொழுது, கதிர்கள் அறுக்கிற பொழுது சிந்துகிற அந்த கதிர்களை பொறுக்குவதற்காக செய்வாங்க, சிந்துகிற தானியங்களே இவர்கள் பொறுக்குவார்கள். அப்படி போகிற பொழுது அந்த பணக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சரி பரவாயில்ல போயிட்டு போகுது, இந்த பிள்ளை வந்து பெருக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே மாதிரி இவர் போய் பெருக்கிற பொழுது அதுங்க கீழே சிந்தனை எல்லா தானியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கியிருக்கான். அப்பொழுது இவர் பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், போவாஸ் வந்து பார்க்கும் பொழுது, யார் இந்த பொண்ணு புதிதாக இங்கே வந்திருக்கிறாளே யார் என்று சொல்லி அவர்களை அங்கே இருக்கிற அந்த கண்காணியை நோக்கி கேட்கிற பொழுது கண்காணி சொல்லுகிறார், இவர் வந்து நவோமி வந்திருக்கிறாங்க, எங்கேருந்து மோவாப் தேசத்து நவோமி திரும்ப வந்துட்டாங்க, அவங்களுடைய மருமகள் தான் இந்த ரூத். அது மட்டும் இல்லை, நவோமிக்கு கணவர் இறந்து விட்டார், ஆண் பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, இப்போ வந்து இந்த ரூத் வந்து இங்க வந்து இருக்கிறார். வாசிக்கிறேன் 2:6 அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவள் என்ன செஞ்சாலும், இந்த போன இடம் வந்து நிறைய வயல்வெளிகள் இருக்கு, அது இவள் போன வயல்வெளி வந்து போவாசுடைய வயல்வெளியாக இருக்கிறது. அவர் வந்து யாருன்னா இவங்களுக்கு அவர் வந்து ஒரு சொந்தக்காரர், உறவின் முறையான சுதந்திரவாழி என்று சொல்கிறார்கள். என்னவென்றால் இவர்கள் விட்டு போன அவர்களுடைய எந்த விதமான வயலையும் இவர்கள் மீட்டு கொடுக்க முடியும். ஏனென்றால் நெருங்கிய உறவினர்கள் வந்து இந்த காரியங்களை வந்து செய்வார்கள். அதே மாதிரி அவங்க விட்டுட்டு போனாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய இடத்தை அவங்க வந்து விலைக்கு விற்கணும் அல்லது வாங்கணும் அல்லது மீட்டு கொடுக்கணும்னா இவர்கள் வந்து மீட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் இவர் வந்து போவாஸ் என்பவர். போவாஸ் சொல்றாரு, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலிலே போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ,
ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் தண்ணீர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றாள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களே தயவு கிடைத்தது? ஐயோ, நீங்க இப்படி தயவோடு பேசுறீங்களே. நான் என்ன செஞ்சேன்? நான் வந்து ஒரு வேற நாட்டு பொண்ணு. இப்படி வேற நாட்டு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு நீங்க உபசரிக்கிறீங்களே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அப்ப போவாஸ் சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நீ மாமியார் கூட வந்து அவங்கள உபசரிக்கணும்னு வந்த, அவங்களை கவனித்துக் கொள்ளணும்னு சொல்லி வந்திருக்க. அதனால இது எல்லாமே எனக்கு தெரிவிக்கப்பட்டது, எனவே தெரியும். அதனால அவர் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதை மிகவும் நல்ல ஒரு வார்த்தை. 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். அப்புறம் என்ன செய்தாலும் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அது கொடுத்தது போக மிச்சத்தை வந்து அவள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை என்ன செய்கிறா, எடுத்து மாமியாருக்காக எடுத்து வைக்கிறா. அவளுடைய பரிவான குணங்கள் எல்லாம் பாருங்க, எடுத்து வைக்கிறா. அது மட்டும் இல்லை, இப்போ இவர் சொல்றாரு, போவா சொல்றாரு, நீ வந்து எவ்வளோ வேணுமோ நீ வந்து பொறுக்கி கொள்ளலாம். நீ வந்து எவ்வளோ வேணுமோ அதை நீ என்ன செய்துக்கலாம், பொறுக்கி கொள்ளட்டும். அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளுக்காக கொஞ்சம் தானியங்களும் சிந்தி விடுங்க, அவள் வந்து அதை பொறுக்கி கொள்ளட்டும் என்று சொல்லி போவா சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த இதில் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. முதலாவது என்ன சொன்னேன்னா, நவோமியும் ரூத்தும் என்கிற பகுதியிலே ரூத் என்ன செய்கிறாள், அம்மா ரூத் வந்து நவோமியோடு கூட வர தீர்மானம் எடுக்கிறாள். அது ஒரு நல்ல காரியம், அதெல்லாம் பார்த்தோம். இரண்டாவதாக நான் என்ன சொன்னேன், அவளை வந்து அவள் என்ன செய்கிறாள் என்றால், அவளை வந்து அவள் கவனிக்கிறாள். அவள் எப்படி போஷிக்கிறான்னு பாருங்க. அதாவது இந்த 12ஆம் வசனத்துல பாருங்க, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறிக்கிறதை அவளுடைய மாமியை பார்த்தால் தான் சாப்பிட்டு மீதா வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். இது ஒரு நல்ல குணம். மாமியார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவள் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ மாமியார் கேட்குறாங்க, நீங்க எங்க கதிர்ப்பு இருக்கிறா என்று சொல்லி. சொன்னா இந்த வந்து போவாஸ் அப்படிங்கிற ஒருத்தட்ட வயல்ல நான் வேலை செய்தேன்னு சொன்னா. அப்ப அவன் சொல்றான், ஐயோ இவர் நம்மளுக்கு நெருங்கிய உறவினர், அதனால அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொல்லி அவள் சொல்கிறதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. இப்ப அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், இந்த 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. மாமியார் மருமகள் இப்படி செய்தாங்க, மாமியார் அதுக்கு மேல, ஐயோ நீ வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் வந்து விரும்பேன், நீ சௌக்கியமா நீ வாழ வேண்டும் என்று தானே நான் விரும்புகிறேன், உனக்கான காரியத்தை நான் தேட மாட்டேன். பாருங்க, நீ போவாசின் வேலைக்காரர்களோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ இன்று இரவு ராத்திரி களத்திலே வாட்கோதுமையை தூற்றுவான். அப்பொழுது நீ என்ன செய்யணும், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி கொண்டு நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அப்படின்னா, அதாவது அங்கே இஸ்ரவேல்ல ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இப்போ உறவின் முறையால் இருக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்க வந்து வீட்டு கொள்ள வேண்டும் அல்லது திருமணம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்று விரும்பினாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ என்ன செய்யணும், அந்த போர்வையை கால் கிட்ட இருக்க போர்வையை எடுத்து அந்த போரையை வச்சு அந்த கால் கிட்ட படுக்க சொல்றாங்க. இப்போ கால் கிட்ட படுக்கும் போது அதாவது உங்களுக்கு ஒரு அடியாள்னு சொல்ல, அப்புறம் நீ யார் என்று கேட்டால் அவள், நான் உங்களுடைய அடியாளாகிய ரூத், நீர் உங்களுடைய அடியாளின் மேல் உடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றான். 9வது வசனத்துல. அப்ப வந்து 10வது வசனத்துல வந்து அவர் சொல்றாரு, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்றான். நீ இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு செய்ய வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பது என் ஜனமாய் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அதாவது இங்க வந்து அவர்களுடைய இந்த மாதிரி, அதாவது வேதத்துல பார்க்கிற பொழுது கணவர் இறந்து விட்டார் என்றால், கணவர் குழந்தை அவர்களுக்கு இல்லாமல் இறந்து விட்டார் என்றால் அவருடைய சகோதரர் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்து அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே காணப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ்
சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியை வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் உட்கார்ந்தான். அப்பொழுது என்ன சொல்றான், எபிமெலேக்கு வந்து அதை வந்து சொல்ற 3வது அதிகார ஆசனத்துல வசிக்கிறான். அப்பொழுது அவன் அந்த சுதந்திர வழியை நோக்கி, எபிமெலேக்கு எனும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படி எனக்கு சொல்லும். உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்க வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்ப அதே போல என்ன செய்யறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, அப்படி நீர் நகோமின் கையில அந்த வயல் நிலத்தை வாங்கிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைக்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபே ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். ஆனா ரூத் கையில வாங்கணும்னு சொன்னா அந்த சொல்றாரு, இல்ல நான் வந்து நான் வந்து என்னோட சுதந்திரத்தை கெடுக்க முடியாது. நான் வந்து என்ன செய்ய முடியாதா, அவளை வந்து திருமணம் பண்ண முடியாது. ஒருவேளை இவருக்கு திருமணமாக இருக்கலாம். இன்னும் சொல்றேன், நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனே போவாப் சொன்னார், சரி நான் வந்து அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே இருக்க அந்த 10 ஆட்களுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு அதே மாதிரியே அவன் வந்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கதை, இவ்வளவு ஒரு அடக்கமான அருமையான ஒரு பெண். அதே மாதிரி போவாசும் ஒரு நல்ல மனதை உடைய ஒருவராக அங்கே காணப்படுகிறார். ஒரு ஒழுக்கமுள்ள நல்ல மனமுடையவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இவர் வந்து என்ன செய்கிறார் என்று பார்த்தா 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவன் அவளுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்பொழுது இவர்களுடைய சந்ததியை என்ன செய்ய போகிறார், துளிர்க்க செய்ய போகிறார். நகோமியும் இவளும் அப்படியே இருந்து விட்டார்கள் என்றால் அடுத்த சந்ததியே இல்லை. ஆனால் இந்த ரூத் என்கிறவள் போய் வந்து போவாஸ் திருமணம் செய்ததினாலே இப்பொழுது நகோமியுடைய சந்ததியும் வளரப்போகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்லி 14வது ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியே வந்து உன்னோட அருமையான 7 குமாரரை பார்க்கணும், மிகவும் அருமையான உன்னுடைய மருமகள் உனக்காக குழந்தை பெற்றாளே என்று சொல்லி எல்லாரும் அவளை வாழ்த்துகிறார்கள். அப்ப நகோமி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். அப்ப சொல்லுகிறார் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் மிகவும் முக்கியமானது. ஏன் இந்த ரூத் கதையை நாம் இதில் நியாயாதிபதியிலே இந்த ரூத் கதையை பார்க்கிறோம் என்றால், இந்த ரூத் என்கிற மோவாபிய பெண் பிரியமானவர்களே தாவீதினுடைய பாட்டியாக இருக்கிறாள். தாவீதினுடைய கொள்ளு பாட்டியாக அவள் இருக்கிறார். அந்த வம்சத்திலே தான் இவளுடைய குமாரனாகிய ஓபேத் என்கிறவர் வந்து யாரை பெற்கிறார், ஓபேத் என்கிறவர் வந்து ஈசாயை பெற்றுக்கொள்கிறார். ஈசாய் வந்து தாவீதை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வம்சத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்கே பார்க்க முடியும், இந்த பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எப்படி அவர்கள் இதில் வந்தார்கள். அந்த மோவாபிய பெண் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டு என்ன செய்யப்படும், அவளும் நம்மளுடைய இந்த ஜீனியாலஜியிலே, அதாவது இந்த வம்ச வரலாற்றிலே அவளும் இடம் பிடித்திருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அதனுடைய வம்ச வரலாறு. பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். எனவே ஒவ்வொரு இடத்துல ஆதியாகமத்தில் வரும்போது சொல்லிட்டே வருவேன். இந்த புத்தகங்கள் வந்து பைபிள் புத்தகங்கள் எல்லாமே முக்கியமான ஆட்களுடைய வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எந்த வரலாறு, யாருடைய வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து வரைக்கும் யார் யார் ஆதாம்ல இருந்து தொடங்கி சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. இப்ப இதுல வந்து பேரேஸ்ல இருந்து தாவீது வரைக்கும் இதுல காணப்படுகிறது. மோவாபிய பெண்
ஒழுக்கமான பெண்ணாக இங்கே வந்ததினாலே, அது மட்டும் இல்லை கர்த்தரை நம்பி அவள் வந்ததினாலே கர்த்தர் அவளுக்கு போவாஸ் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்து அவரை அவர் மிகவும் செல்வந்தராகிய போவாஸ் என்ன செய்கிறார், இந்த பெண்ணை மணந்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையிலே அருமையான ஓபேத் என்கிற மகன் பிறக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாரும் என்ன செய்யறாங்க, போவாசை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.